ஏன் தோல்விகள், நஷ்டங்கள், வியாதிகள் வருகிறது? அந்த சாபங்களை முறிப்பது எப்படி? அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறது எப்படி? இன்னைக்கு இந்த தேவ செய்தி தான் உங்களோடு கூட பேச போகிறேன். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தோல்வியாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக இருக்காது, அது மறைந்து கிடக்கும். நமக்கு தெரியாது. ஏன் அடிக்கடி வியாதி வியாதி வியாதின்னு வருது நம்ம நினைப்போம். ஏன் பணமெல்லாம் வீணா செலவழியுது நம்ம நினைப்போம். ஏன் குடும்பத்தில் எந்த நேரமும் சண்டையா இருக்குது நம்ம நினைப்போம். நமக்கு காரணம் தெரியாது. அது சாபமாகவும் இருக்கலாம், குடும்பத்துக்கு விரோதமான மாந்திரீகமாகவும் இருக்கலாம். அது மறைந்து கிடக்கும். அலக்களிக்குது, நமக்கு பிசாசு இருக்கிறது, அது மாந்திரிகம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கலாம். அது அலக்களிக்காது, மறைந்து கிடக்கும். உன்னை முன்னேறவே விடாது. உன் வாழ்க்கையில் நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அது பிரயோஜனமே இருக்காது. மனசுல நினைப்போம், என்ன வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது, எவ்வளவாய் உழைச்சாலும் ஆசீர்வாதம் இல்லையே. சில நேரங்கள்ல நம்மளை அறியாம நம்ம செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். வியாதியை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு முறை ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்துட்டாரா, பிசாசு போயிருவான். ஆனா திரும்ப எப்படி தாக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு நிரந்தர தீர்வு, the permanent solution, have to break it permanently. அதை உடைக்கணும், சாபத்தை உடைக்கணும், மந்திர சூனியங்களை உடைக்கலாம். அது எப்படி உடைக்கிறது? how to break it? இன்னைக்கு அதை தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நாம செய்கிற காரியம் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துது, வேதனைப்படுத்துது அப்படின்னா அதை காரணப்படுத்தி பிசாசு ஆண்டவர்கிட்ட உரிமை எடுப்பான். ஆண்டவர்கிட்ட உரிமை எடுத்து தான் உங்க வாழ்க்கையில தீமையை கொண்டு வருவான். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் விரும்புவார். எல்லாம் கவனிக்கணும். ஆதியில தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது சிருஷ்டித்த உடனே அவனை ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். நீ ஆசீர்வாதமாயிரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சொல்லிதான் ஆண்டவர் விரும்புவார். நம்ம நினைக்கிறோம்
கர்த்தருக்கு இரக்கம் இல்லையா? கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? கர்த்தர் இதை பார்க்கறது இல்லையா? கர்த்தர் நம்மளை ஏன் இப்படி எல்லாம் கர்த்தர் உங்களை பாடுபடுத்தலை, உங்களை பாடுபடுத்துகிறது பிசாசு. அல்லேலூயா. எப்படி உங்களை உபத்திரவப்படுத்தலாம், எப்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், எப்படி உங்களை அழ வைக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பான். அதை காரணப்படுத்தி உங்களுக்குள்ள வந்து எந்த வகையிலேயாவது ஒரு தீமையை செய்து கொண்டே இருப்பான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்குகிறார். உருவாக்குறதுக்கு முன்னாலே அவருடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் எல்லாம் அவருடைய சாயலாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அல்ல கவனிங்க, அவருடைய சாயலாக உருவாக்க வேண்டுங்கிற எண்ணமே ஒரு பெரிய நோக்கம் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயலாக. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் நமது சாயலாக. ஆண்டவர் வந்து இவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், இவள் தேவனால் உருவாக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறதை விரும்பாதபடியினால்தான் சாயல்ல உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சாயல்ல உருவாக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவன் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்றதை விட ஆண்டவர் விரும்புவது இவன் கர்த்தருடைய பிள்ளை. இவள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டான்னு சொல்றதை விட இவ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதை அவர் விரும்புவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் சாயல்ல உருவாக்குறார். இப்ப ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தை பெறுறா. ஒரு ஸ்திரீ 10 மாசம் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தைய பிறந்த உடனே அநேகர் பார்க்க வர்றாங்க. பிறந்த குழந்தைய பார்க்க வரும் பொழுது என்ன சொல்றாங்க? இது இந்த பிள்ளை அவங்க அம்மா ஜடைக்கு அப்படியே இருக்கு, அல்லது அவங்க அப்பா ஜடைக்கு அப்படியே இருக்கு சொல்றாங்களா இல்லையா? சில பிள்ளைகளை சொல்லுவாங்க, இது தாத்தா ஜாடை, இது பாட்டி ஜாடை. ஒன்று பெத்தவங்க ஜாடையை சொல்லுவாங்க, இல்லைன்னா பெத்தவங்க ஜாடையை சொல்றாங்க. அந்த ஜாடையிலே அந்த பிள்ளை இல்லைன்னா யாரு பெத்த பிள்ளையோ சொல்லிடுறாங்களா? அப்போ ஒரு மனுஷனே ஜாடையை வச்சு ரெக்கக்னைஸ் பண்றான். அப்போ ஆண்டவரும் அந்த ஜாடையை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ண விரும்புகிறார். கர்த்தருடைய சாயல்ல நீ வரும் பொழுது அவர் விரும்புறதெல்லாம், நான் உருவாக்கினேன், நான் அவனை சிருஷ்டித்தேன்னு சொல்றதை விட அவன் என் பிள்ளை, அவன் என் மகா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார். நல்லா கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்தீங்கன்னா தேவனுடைய தி ஆக்சுவல் லைக் என்ன, அவர் எதை விரும்புகிறான்னு தெரியும். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனிடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், என் சேஷ்ட புத்திரன். நல்லா கவனிக்க வேண்டும்.
அப்போ அவர் விரும்புறது என் பிள்ளைன்னு சொல்ல தான் விரும்புவார். அதற்காகத்தான் அவருடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டிக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14-16 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப அவர் எப்படி கூப்பிடணும்னு விரும்புறாரு? டாடி, அப்பான்னு கூப்பிடதான் விரும்புறாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி லார்ட் லைக்ஸ். கர்த்தர் எதை விரும்புகிறாரு? அப்பா அப்பா உங்களை பிள்ளைன்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு. நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் அவருடைய ஆவியை கொடுக்கிறாரு. ஆதாமை உருவாக்கும் பொழுது மண்ணை எடுத்துக்கிட்டு இது மனுஷனாகும் சொன்னா அது ஆயிரும். பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் அப்படிதான் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மட்டும் மண்ணை எடுத்துட்டு அவருடைய ஆவியை ஊதினாராம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி. அந்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதுனால தான் அவர் அவனை பிள்ளைன்னு சொல்ல விரும்புறாரு. நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தை விட்டு நம்ம வெளியில வந்துடுறோம். அவர் விரும்புறதெல்லாம் அவருடைய பிள்ளையா இருக்கணும் தான் விரும்புறாரு. நம்ம அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்த உடனே பிசாசு அவன் கரத்தில் எடுத்துடுறான். நல்லா கவனிக்க வேண்டும். பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்களை தொடர்றது எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் விரும்புறதெல்லாம் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி விரும்புறாரு. அவர் நம்மளை நேசிக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. நம்ம அறியவே இல்லை, நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா அவர் நம்மளை நேசிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். நீ அவருடைய பிள்ளையா மட்டும் இருந்தீன்னா வாழ்க்கையில தருத்திரமே இருக்காது. உங்க வாழ்க்கையில தருத்திரமே இருக்காது. நீ உன் கையிட்டு என்ன செய்கிறியோ அது ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் விரும்புறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர்கள், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. அவர் கூடயே வருவாருங்க. நம்ம எங்க போனாலும் கூடயே வருவார். நீ எந்த தொழில் செய்தினாலும் அவர் அந்த தொழிலை அவன் கூட இருந்து வாய்க்க செய்வார். ஆண்டவர் கூட இருந்தா நீ கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம்
இரண்டாவது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானால். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்ல கவனிங்க. whatever you do that will prosper. நீ என்ன செய்தாலும் வாய்க்கும். அதுல தோல்வியே இருக்காது. அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொல்றது கீழே போயிட்டு இருக்கிறது இல்லை, மேலே போயிட்டு இருக்கிறது. கீழே போயிட்டு இருக்கிறது இல்லை, மேலே போயிட்டு இருக்கு. நீ மோட்டர் சைக்கிளில் ஆட்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுற, காசு வாங்குற. என்ன செய்கிற? மோட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் மக்களை ட்ராப் பண்ணுற, காசு வாங்குற. உன்னை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மோட்டர் சைக்கிள்லேருந்து நீ ஆட்டோவுக்கு வருவ. மோட்டர் சைக்கிள்லேருந்து ஆட்டோவில் 3 பேரை ஏற்றிட்டு போகிற, காசு வாங்குற. அதை ஒன்று ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வதிக்கும் போது வாடகைக்கு ஒரு கார் வாங்கி டாக்ஸி மாதிரி ஓட்டுவ. வாடகைக்கு கார் வாங்கி டாக்ஸி மாதிரி ஓட்டுவ. அதையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வாடகைக்கு வாங்குற காரை விட்டுட்டு விலை கொடுத்து ஒரு கார் வாங்குவ. அந்த காரை ஓட்டி கொண்டிருப்பாய். அதான் ஆசீர்வாதம். நீ கார் ஓட்டிட்டு இருக்கிறவங்க மோட்டர் சைக்கிள் ஓட்டினா அது ஆசீர்வாதம் இல்லை. நீ கீழே போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். மணி வில் கம் எனிவே. The status and the standard will never come again. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம மேலும் மேலும் வாங்குற லெவலில் இருக்கணும் ஒழிய ஆட்டோ வாங்குற லெவலுக்கோ மோட்டர் சைக்கிளில் போகிற லெவலுக்கோ மாறக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை ஒரு ஸ்டாண்டர்டில் கொண்டு போகிறாரா, have to maintain the standard. உன்னை மேலே மேலே தான் கொண்டு போ, கீழே கொண்டு போக மாட்டாரு. அப்போ ஆண்டவர் உன்னை ஏன் பிள்ளையா நினைக்கிறாருன்னா, உன்னை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவரை போல மாற விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வைக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா உன் லைஃபே மாறிவிடும். உன் லைஃபே மாறிவிடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். அப்போ ஆண்டவர் விரும்புறது எல்லாமே அவருடைய பிள்ளை. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எப்படி? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்கு. நல்லா கவனிக்க வேண்டும். குமாரனுடைய சாயல் சொன்னா குமாரனுடைய ஜாடன் அர்த்தம் அல்ல. குமாரனுடைய குணாதிசயங்களுக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் சுபாவம் மாற வேண்டும், உன் குணாதிசயம் மாற வேண்டும். அப்பந்தான் நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப. பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கிறானா? பிசாசால உண்டாயிருக்கானா? வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யாரால உண்டாயிருக்கிறானா? பிசாசினால் உண்டாய். அப்ப குமாரனுடைய சாயல்னு சொல்லிட்டா நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம்.
நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ பாவம் செஞ்சீன்னா அடுத்த நிமிஷம் பிசாசு வருவான். உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் இங்க கொண்டு வர்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இங்க கொண்டு வர்றாரு. உன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இங்க கொண்டு வர்றாரு. உன்னையே வெளிச்சமா மாத்துகிறதுக்கு தான் இங்க கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. நாம் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அடைத்தும் இருக்கிறார். எவர்களை அடைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப அதுக்கு அர்த்தம் இல்லை, ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்துறது மட்டும் இல்லை, உன்னை மகிமைப்படுத்தவும் விரும்புகிறார். அப்ப அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்துக்குள் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னா, நம்மளை தத்து எடுத்திருக்கிறார்னு அர்த்தம். வளர்க்கறதுக்கு, நம்மளை வளர்க்கறதுக்கு தத்து எடுத்து. வாசிப்போமா? கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற குமாரன் நம்மளை தத்து எடுத்திருக்கிறார். நம்மளை கிரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்களா, அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை சரீரத்தினாலும் உங்களை மாமிசத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தி. நீ அவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழுகிறாயா? நம்மளுடைய வாழ்க்கையில எங்க மந்திரம் மறைஞ்சிருக்கு, எங்க சாபம் மறைஞ்சிருக்கு, எங்க தோல்வி மறைஞ்சிருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. எப்படி ஆண்டோடைய சாயலா இருக்கிற நம்மை அவன் கருவியா எப்படி மாத்துவாங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கடுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் கட்டளைகளின்படி நடந்தீர்களானால் அர்த்தம். என் உடன்படிக்கையை கை கொண்டீர்களானா, என் கட்டளையின்படி நடந்தீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சொந்த சம்பத்துனா அவருடைய சொந்த பிள்ளையாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்று. நீங்க அவருடைய பிள்ளைன்னு சொன்னா உலகத்தில் இருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அர்த்தம். எதுக்கு? பரிசுத்தத்திற்காக. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம்.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை பிரித்தெடுத்ததுனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அவ்வளவு ஈஸியா உங்களை பிசாசுங்க வர விட்டு இருக்க மாட்டான். பல தடைகளையெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. வரவே முடியாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகளையெல்லாம் உடைச்சி கர்த்தர் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறாரு. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் சாயல். அவருடைய சாயல்னு சொல்றார் இல்லையா? அந்த சாயல்ல நீ மாறணுங்கிறது அவர் விருப்பம். அந்த சாயலுக்குள்ள வருகிறதுங்கிறது அவரை போல பரிசுத்தமா மாறுகிறது. அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை விரும்புகிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு மட்டும் நீ கீழ்ப்படிச்சிட்டீன்னா நீ பரிசுத்தவான்னு அர்த்தம். நீ பரிசுத்தவாட்டின்னு அர்த்தம். நம்மகிட்ட ஏதாவது ஒரு பாவத்தை காரணப்படுத்தி தான் பிசாசு அட்டாக் பண்ணுவான். ஏதாவது ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கும். அந்த பாவத்தை காரணப்படுத்தி உள்ள வருவான். நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்திடுவான். எதிர்கால வாழ்க்கையை நாசப்படுத்திடுவான். அல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவர் அப்படி விரும்புகிறேன். என் கட்டளையும் படி நடந்து கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அல்லது அவருடைய சாயல் சொல்லி எப்படி நிரூபிக்க முடியும்? அவன் பரிசுத்தவான்பா, அவ பரிசுத்தவாட்டிப்பான் சொல்றாங்க இல்லையா? அதுதான் நீ அவருடைய சாயல். வாசிப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்போதும் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உன்னை பார்த்து சொல்லணும், இவன் தேவ மனுஷன், இவ தேவ மனுஷி. எலியாவை அப்படிதான் சொல்லலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றால். தேவனுடைய மனுஷன். The Lord will prove it. நீ தேவ மனுஷன், தேவ பிள்ளைங்கிறத கர்த்தர் நிரூபிப்பாரு. அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஆண்டவரே தெரியாத ஒருத்தி சொல்றா இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தேவர்களுக்கு ஒத்த ஞானமா? ஆண்டவர் கூட இருந்தாருன்னா அந்த ஞானம் இருக்கும். நீ என்ன தொழில் செஞ்சாலும் எப்படி செஞ்சால் லாபம் வரும், அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா நீ எந்த அளவுக்கு நீ ஞானமா இருக்கிறியோ அந்த ஞானத்தை கர்த்தர் விரும்புவார். தானியேலை குறித்து சொல்றா,
பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கு. 14வது வசனம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். எப்படி அறிமுகப்படுத்தப்படுறான்? அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கு, அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கிறது. ஆண்டவர் நிரூபிப்பார், உனக்குள்ள ஞானம் இருக்குங்கிறத நிரூபிப்பார். ஏன்னா அவர் ஞானம் உள்ளவர். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானமா நடக்கியோ ஆண்டவர் உன் மேல பிரியமா இருப்பார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் இருதயம் ஞானமா இருந்தா ஆண்டவர் மகிழ்வார். அப்போ அவரை பிரியப்படுத்தணும்னா ஞானமா நடக்கணும். போகட்டும். இப்ப முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். இப்படி தேவனால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் ஊதப்பட்டு தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்குள் ஏன் சாபங்கள்? நல்லா கவனிக்க வேண்டும். தேவனால் உருவாக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள சாபம் வருமா? நம்ம கவனிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்று தேவனால் உருவாக்கப்பட்டவனுக்குள்ளதான் சாபம் வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்ல கவனிங்க. பிசாசு கேள்வி கேட்குது. எப்பொழுதுமே நெவர் ரெஸ்பாண்ட் டு சேட்டன். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். we respond to Satan. அதனாலதான் எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தா பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இப்ப பிசாசு அந்த ஸ்திரீட்ட பேசுறான். வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படியே ஒரு பொய்யை சொல்லுவான். இவன் பிசாசு பேசுறான். யார்கிட்ட பேசுறான்? தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஏவாள்கிட்ட சொல்றான். வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. அதை இச்சிக்கப்படத்தக்க. அப்போ அவளுடைய பார்வை மூலம் சாபத்தை கொண்டு வர்றான். அவ பார்வை மூலம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய பார்வையே நம்ம ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். அவ பார்வையே ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். ஒரு தம்பி எனக்கு தெரியும், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்த பையன். ஏதாவது ஒரு வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அங்க அவன் கண்ணுக்கு எது நல்லா தெரியுதோ அதுல போய் கையை வச்சு ஸ்தோத்திரம்மா. அதுல போய் கையை வச்சு என்ன ஸ்தோத்திரம் சொல்றாங்க. அப்பதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். அப்பதான் பொருள் கிடைக்கும். இந்த ஆசையே
அவன் ஆண்டவரை விட்டு வெளியே தூக்கி வீசிருச்சு. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. நான் கேள்விப்பட்டேன், சினிமாவில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நல்லா கவனிங்க. உனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பாரு, வரங்களை கொடுப்பாரு, அதே நேரத்தில் கட்டளைகள் கொடுப்பாரு. வலது இடதுபுறம் நகலாமல் போனீங்கன்னா தான் உன்னை வச்சு கர்த்தர் செய்ய நினைத்த திட்டங்கள் அத்தனையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இவன் அதை பார்த்து இச்சித்து பறித்து புசித்தா சாபத்துக்குள் வந்து விட்டார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபத்துக்குள்ள போயிட்டான். அப்ப அநேக நேரங்களில் நாம செய்கிறது நமக்கு தப்பாவே தெரியாது. We never knew that it is from Satan. இது பிசாசுட்ட இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. பாவத்தை கொண்டு வர வைச்சிருவான். நல்லா கவனிங்க. மோசேக்கு கூட பிறந்தவங்க உண்டு. ஆரோன் மோசேயுடைய அண்ணன், மிரியாம் மோசேயுடைய அக்கா, அவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க. அவங்க பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வெளியில போய் யார்கிட்டையும் சொல்லல, அவங்களுக்குள்ள பேசிக்கிறார். என் நாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அவங்களுக்குள்ள குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் பேசுகிறது. நமக்கு தெரியாது. நீ என்ன பேசினாலும் கர்த்தர் கேட்பாருங்கிறது நமக்கு தெரியாது. நீ எவ்வளவுதான் மறைவாக நீ பேசினாலும் நீ பேசுறத கர்த்தர் கேட்பாரு. வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் கேட்டார். கூட பிறந்தவனுக்கு விரோதமா பேசலாம். ஆண்டவர் அந்த மோசேயை குறித்து சொல்றாரு. 7வது வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். தேவனோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கான் அவன். ஆண்டவருக்கு முன்பாக எல்லா பகுதியிலும் உண்மையுள்ளவன். நம்ம அநேக நேரங்கள்ல ஊழியக்காரர்களை பற்றி பேசி சாபத்துக்குள்ள போயிடும். அது நமக்கு தெரியாது. It will never attack immediately. உடனே உன்னை அட்டாக் பண்ணாது. அட்டாக் பண்ணிச்சாலும் நீ புரிஞ்சிருவ. அது உன்னை போக விட்டு அந்த சம்பவமே உன்னை விட்டு மறக்க வச்சு சாபத்தை கொண்டு வருவான். பட் இங்க மிரியாமுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. 9வது 10வது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். குஷ்டரோகி ஆயிட்டா. சாபம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுறது, தேவனோடு ஐக்கியம் வச்சிருக்கிறதுக்கு விரோதமாய் பேசுகிறது, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுறது, அது உன் குடும்பத்தில் சாபம் மறைந்து கிடக்கும். பின்னால தெரியும். பின்னால உன்னை கண்ணீர் விட வைத்து விடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம்.
நல்லா நம்ம பேசிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு தான் முழிப்போம். உடனேலாம் தெரியாது. சாபங்கள் மறைந்து கிடக்கும், வெளியே தெரியாது. அது உன் குடும்பத்தை தாக்கும், பெத்த பிள்ளைகளை தாக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை தாக்குனா நீ தாங்கிக்கிடுவ, உன் பிள்ளைய தாக்குனா நீ துடிச்சிடுவ. உன்னை துடிக்க தான் வைப்பான். அப்ப சாபங்கள் மறைந்து கிடக்கிறது. அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. அது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. பதிமூன்று 14 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அவ விரோதமா பேசினாலும் அவளது தகப்பன் சொல்றாரு. அப்படின்னா அவர் நம்மளை பிள்ளையா தான் பார்ப்பாரு, அடி கொடுப்பாரு, பிள்ளையா தான் பார்ப்பாரு. 7 நாள் பாளையத்துக்கு வெளியே தூக்கி போடுன்றுவார். இந்த மோசேயுடைய ஜபத்தை கேட்டு அந்த சாபம் அவளை விட்டு நீங்கும். கர்ஸ் பிரேக்கிங் பிரேயர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரு. நீ ஆசீர்வாதமாயிருப்ப, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டும். அவன் மகன் ஈசாக்குக்கும் அதே ஆசீர்வாதத்தை தான் சொல்லுவார். பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் சாபம் மறைந்து கிடக்கிறது தெரியாது. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரே ஒரு மகன் ஈசாக்கு கொடுத்தாரு. அவன் மூலமாக தான் ஆண்டவர் சொன்னது, கடற்கரை மணலத்தினையாய் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் அளவு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் ஈசாக்கு பிள்ளை பிறக்கல. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். நல்ல கவனம். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். 21வது வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். நல்ல மலடியா இருந்தவா? மலடியா இருந்த என்ன அர்த்தம் தெரியுமா? பல வருஷம் பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிறான். கர்ஸ் பிரேக்கிங் பிரேயர். அது வாசிப்போம். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா? 26வது வசனத்துல கடைசி வரி வாசிங்க. இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயது. 40 வயசுல கல்யாணம் முடிக்கிறான், 60 வயசுல பிள்ளை பெறுகிறான். நல்லா கவனிங்க. 20 வருஷம் ஏன் கர்ப்பத்துல? சாரால் செய்த தவறு. ஆதியாகமம் 16 வாசித்தீங்கன்னா ஆபிரகாம நச்சரிச்சு. எப்படி?
நம்ம பாஷையில் நச்சரிச்சு ஆகார கெட்ட வச்சு அவ கர்ப்பதி ஆனதுக்கப்புறம் அவளை கொடூரமா கொடுமைப்படுத்தினா. அவ கொடுமைப்படுத்தணும்னு அவ வீட்டை விட்டு ஓடினான். அப்புறம் வாழ்க்கை சாபமா போயிருன்னு சொல்லிதான் ஆண்டவர் அவளை வழியில தடுத்து திரும்பி போய் அவ கையில் அடங்கிடுறேன்னாரு. அது இன்னைக்கு பிள்ளைய பாதிக்கு நவர்னியும் எப்படி சாபங்கள் வரும் நமக்கு தெரியாது. நம்ம பார்வைக்கு அவளை கொடுமைப்படுத்தினது நல்லது மாதிரியே தெரியும். நீ யாருக்கு தீமை செய்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி மறைந்து கிடக்கும், வெளியே தெரியாது. Never do harm to anybody else. யாருக்குமே தீமை செஞ்சிடாதீங்க, யாருக்குமே தீமை செஞ்சிடாதீங்க. ஆதியிலே கர்த்தர் காயின்ட்டு சொல்லுவாரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையா, நீ தீமை செய்தா பாவம் வாசல் படியில படுத்திருக்கும். ஆதியா 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் அந்த வார்த்தை தெரியும். அப்படி சொல்லியுமே கொலை செஞ்சிருவான். அதை அறிந்து கொள்ள வேண்டும். சாபங்கள் மறைந்து கிடக்கும், நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் வியாதி வருது, சுகமாகுது, நேச்சுரல். டைஃபாய்டு வருது, சுகமாகிறது, நேச்சுரல். மலேரியா ஃபீவர் வருது, சுகமாகுது, நேச்சுரல். இம்யூனிட்டி, உனக்குள்ள இம்யூனிட்டி பவர் இல்லை, அந்த வியாதிகள் ஒட்டிக்கிடும். ஆனால் எந்த நேரமும் வியாதி வியாதி வியாதின்னு கிடந்தீங்கன்னா சாபம் இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருந்து வாசிங்க. எது எதெல்லாம் சாபத்தில் வந்து சேருதுன்னு அதில் இருக்கும். நம்மளை அறியாமலே சாபங்கள் வருகிறது. என்னாகமம் 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி. 4வது வசனம். மோசே அதை கேட்ட பொழுது முகம் குப்புற விழுந்தான். அவன் விழுந்துட்டான்னா இவன் செத்துட்டான்னு அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் மேய்ப்பன், அவன் கையில தான் அவனை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மேய்ப்பனுக்கு விரோதமா பேசி ஒன்றும் இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. மேய்ப்பன் அவனுக்கு விரோதமா பேசுறான், கூட்டம் கூடுறான். உடனே ஆண்டவர் இறங்குறாரு. 23, 24. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி பொங்கல் என்று சபையாருக்கு சொல் என்றார். சபையாருக்கு சொல் என்றார். 31வது வசனத்திலிருந்து. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்ற நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. எல்லாத்தையும் விழுங்கிருச்சு. காலி. ஏன் செத்தான்? ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். சாபங்கள் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. பிசாசு என்னென்ன காரியம் செய்கிறாங்கிறது நமக்கு தெரியாது.
ஒன்று நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் ஏவுச்சுதான். நம்ம சாத்தான் ஏவுறாங்கிற நமக்கு தெரியாமலே சில காரியம் நம்ம செய்கிறோம். சாத்தான் ஏவுறாங்கிறது தெரியாமலேயே சில காரியங்களை நம்ம செய்கிறோம். அது சாபத்தை கொண்டு வரும் தெரியாது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. 7வது வசனம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். ஆண்டவர் இஸ்ரவேலை வாதித்தார். 14வது வசனம், ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். கொள்ளை நோய். இவன் செஞ்ச பாவத்துக்கு, இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் சாத்தானுக்கு செவி கொடுக்கிறான். நெவர் ரெஸ்பாண்ட் டு டெவில். பிசாசு இதை செய்ய அதை செய்ய ஏவுவான். அது சாத்தான் இருந்து வருதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாசிப்போம். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். ஒருத்தன் செய்த பாவத்தில் 70,000 பேர் செத்தான். அநேக காரியங்கள் சாபங்கள். ஏன் தோல்வி? ஒய் ஃபெயிலியர்? நல்லா தெரிந்து கொள்ளணும். இவ்வளவு நேரம் சாபத்தை தான் பார்த்தோம். ஏன் தோல்வி வருகிறது? யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16, 17. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். கர்த்தருக்கு சாபத்தீடு. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் சாபத்தீடான பொருளை வீட்டில் வச்சிருப்போம். அது உங்க ஆசீர்வாதத்தை நிறுத்திடும். நீ சிகரெட்டு குடிப்ப, சிகரெட்டை விட்டுருப்ப, மதுபானம் அருந்திருப்ப, மதுபானம் ஒட்டிருப்ப. ஆனால் அந்த சிகரெட்டு குடிக்கும் பொழுது ஒரு சிகரெட் லைட்டை யூஸ் பண்ணுறியே, அது நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டில் வச்சிருப்ப. மதுபானம் குடிக்கிறிய, அன்றைக்கி குடிக்கிற காலத்தில் பாட்டிலாக வாங்கியிருப்ப, அதில் ஒரு நல்ல பாட்டில் இருக்குன்னு சொல்லி வீட்டில் வச்சிருப்ப. தேவையில்லாத புஸ்தகங்களை வீட்டில் வச்சிருப்ப, தேவையில்லாத கேலண்டர்களை தொங்க போட்டிருப்ப. அது ஆசீர்வாதத்தை நிறுத்திருங்கிறது உனக்கு தெரியும். 18வது வசனம், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல அது ஆண்டவருடைய கட்டளை. இந்த பொருளை எடுக்காத. நீ வேலை பார்க்கிற அலுவலகத்தில் எந்த பொருளையாவது நீ களவான்ட்டு போனீன்னா உன் வீட்டு ஆசீர்வாதம் நின்று போயிடும். நல்லா கவனிங்க. நம்ம செய்கிற தப்புகள் நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய சாயலை குறித்து சொல்லிட்டு இதை சொல்ல வைக்கிறாரு. யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துட்டான். 4வது 5வது வசனம், அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஏன் தோல்வி?
ஏன் ஃபெயிலியர்? ஜெயம் பெற முடியல. பத்தாவது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபு தீரானதில் எடுத்து கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அதனால தோல்வி. அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் ஒளிச்சு வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதையும் அவனையும் சேர்த்து எரிச்சு காலி பண்ணிடுவானுங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில் ஒரு பகுதியை வீட்டில் வச்சுட்டு வந்து பேதுரு முன்னால் நினைப்பான். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அநேக பொய்கள் நமக்கு சாபத்தை கொண்டு வருது. தேவ மனுஷர்களிடத்தில் பொய் சொல்றது, பரிசுத்தவான்கள்ட்ட போய் பொய் சொல்றது, ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை மறைக்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகளை, சாபத்தை கொண்டு வரும். ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நீ மனுஷனிடத்துல இல்ல, கர்த்தரிடத்துல போய் சொன்னாய், அந்த ஸ்பாட்ல அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். கேயாசி எலிசாட்டு வந்து பொய் சொல்றான், நாகமானுடைய குஷ்டமே அவனுக்கு வந்துடும். போகட்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல சாபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி சாபங்களை முறிக்கிறது? யாத்ராகமம் 34வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறாராம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெறுவதற்கு ஆண்டவர் யோனாட்ட சொல்லுவாரு, நினிவேக்கு போய் இன்னும் 40 நாள் தேசமே அழியும்னு சொல்லுங்க பாரு. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர்
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. அங்க போய் பிரசங்கிங்கிறாரு. 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். 40 நாள் உண்டு. அது 40 நாளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அடுத்த நாளே அழிக்கல. இட்ஸ் a grace time. God has given the grace time of 40 days to take a firm decision. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு அழிக்கல, 40 நாள் டைம் கொடுக்கிறாரு. முழு தேசமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பெரியோர்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரெட்டுடுத்திக்கிட்டாங்க. 9வது வசனம் 10வது வசனம். யாருக்கு தெரியும், நாம் அடிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் அதை வாபஸ் வாங்கிடுவாரு. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கோம். இந்த சாபத்தை போக்குறதுக்கு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நம்முடைய சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்டுட்டீன்னா அந்த சாபம் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு எல்லாம் போய் விடுமையா. நல்லா கவனிக்க வேண்டாம். அந்த இயேசு சாபத்தை உன் தோல்வியை மாத்திடுவாரு. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறது. உன் பாவத்தை சொல்லி, ஆண்டவரே நான் ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசி இருக்கிறேன், ஆண்டவரே நான் தீமை செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன், இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிங்க. அவர் மன்னிச்சிட்டாருன்னா உன்னுடைய சகல சாபமும் உன்னை விட்டு நீங்கிறார். அல்லேலூயா.